பொழிக்கரை சுடலைமாட சுவாமி கோவில் கொடை விழா நடைபெற்று வருகின்றது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பொழிக்கரை சுடலை ஆண்டவர் திருக்கோவிலில் கடந்த செவ்வாய்க்கிழமை கால்நாட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 8ஆம் திருநாள் அன்று சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் சேரன் மகாதேவி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ஆடுகளை வழங்கினர். முன்னதாக கோவில் கொடை விழாவிற்கு ராஷ்டிரிய இந்து பரிஷத் அமைப்பு தமிழ்நாடு மாநில தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் மாநில துணைத் தலைவர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் தேசிய பொறுப்பாளர் சங்கர், கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் ராமசாமி மற்றும் சுடலை மணிகண்டன், மாரியப்பன், முருகன், ராஜு ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியமும் உண்மையானவை. ஏன்னா நம்ம இந்த காலத்துல கலியுகத்துல நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கோம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு இருக்காங்க. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் காலத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. எந்த விதமான எந்த ஜாதி மதம் பார்க்காம எல்லாருமே ஒன்னாதான் பழகிட்டு இருந்திருக்கோம். எந்த பிரச்சனைகளும் சரி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்ததில்லை. இதுக்கு மெயின் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் அந்த காலத்துல டெய்லி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆன்மீகத்துல ஈடுபாடோட இருக்க போய் தான் அந்த காலம் பொற்காலமாக இருந்தது. இப்ப அதெல்லாம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்மளையும் கோயிலுக்கு அதிகமா போறது கிடையாது. நம்மளுடைய பிற்கால சந்ததிகள் நலமாகவும் நல்லாவும் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம பார்த்துதான் நம்ம குழந்தைகள் சந்ததிகள் மாறுவாங்க. அப்ப நம்மளும் டெய்லி முடியலன்னா கூட வாரத்துல ஒரு நாள் ஒரு பக்கத்துல நம்ம இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம், தரிசனம் பண்ணோம். அங்க நம்மளால முடிஞ்ச உடல் உழைப்பா கொடுக்கணும். நான் ஒருத்தன் செஞ்சா போதுமா அப்படின்னு கேள்வி எழலாம். ஒரு ஆளுக்கு பின்னாடி 100 பேரை வர வைப்பாங்க. அதுக்கு உங்க பகுதியில் உள்ள கோயில்ல நீங்க போய் சாமி கும்பிட உள்ள பழக்கத்தை நீங்களும் சரி உங்களுடைய சந்ததிகளையும் வர வைக்கணும். உங்களால முடிஞ்ச உடல் உழைப்பை கொடுத்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணணும்.